சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். சிஓஏ எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம இன்னையிலிருந்து நம்ம சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 11/5/2025. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கணும். எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7/6/2025 தியரி போர்ஷனும், பிராக்டிக்கல் போர்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8/6/2025 அன்னைக்கும் இருக்கும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. இது எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படின்றது நம்மளுக்கு 17/7/2025 அப்படின்றது முதல்ல வெளியிட்டிருந்த ஜிஓ அப்படின்றது இது மட்டும்தான். அதுக்கப்புறம் இதற்கான நோட்டிபிகேஷன் அப்படின்றதுல நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. சரி, இந்த எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும். அதோட சேர்த்து அவங்க ஏதாவது ஒரு ஜூனியர் கிரேட் அப்படின்றது முடிச்சிருக்கணும். டைப்ரைட்டிங்ல தமிழ்ல ஜூனியர் இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஜூனியர் அப்படின்றது கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ஹையர் கிரேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றதான் இதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேங்க. சரி, அதுக்கப்புறம் சில டவுட் வரும். ரெக்கார்ட் நோட்டு சப்மிட் பண்றது அப்படின்றத பத்தின டவுட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. சரிங்களா, நீங்க டைரக்ட் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் நோட்டை நம்ம சப்மிட் பண்றது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம சப்மிட் பண்றது மாதிரி இருக்கும் அப்படின்றத நோட்டிபிகேஷன் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பத்தின அப்டேட் அப்படின்றது உங்க ஹால் டிக்கெட்லயே வந்துடும். ஓகேங்களா, உங்க ஹால் டிக்கெட்லயே எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான டேட்டா வந்துடும். சரிங்களா, நீங்க நார்மலா பிரைவேட் கேண்டிடேட்டா எழுதக்கூடிய மாணவர்களுக்காண்டி இந்த அப்டேட் அப்படின்றது நான் சொல்றேங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 14/6 15/6 அப்படின்றது. ஓகேங்களா, தியரி 14/6 அண்ட் 15/6 அப்படின்றது பிராக்டிக்கல் எக்ஸாமும் நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்காண்டி ஒரு 30 ரூபா பே பண்றது மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 1000 ரூபா பே பண்றது மாதிரி இருக்கும். இது எல்லாமே அபிஷியல் வெப்சைட்டான tndtegteonline.in அப்படின்ற வெப்சைட்ல போய் நீங்க பண்றது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் ஆன்லைன்ல அப்ளை பண்றது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது ஃபுல்லாமே இங்க கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத ஒரு தடவை நீங்க கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கான வெப்சைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதனுடைய அபிஷியல் வெப்சைட். இதுல நீங்க போனீங்கனாலே இதற்கான நோட்டிபிகேஷன் அபிஷியல் நோட்டிபிகேஷன் இருக்கும். டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படின்றது இருக்கும். சரி, இதுக்கான ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான போர்ட்டல் அப்படின்றதும் டைரக்ட் கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் கேண்டிடேட் லாகின் போர்ட்டல் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் எத்தனை நாள் இருக்கு அப்படின்றதையுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25 நாள் 1 hour 1 minute அப்படின்றது லெஃப்ட் ஆயிருக்கு. நீங்க சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு அப்படின்றத இங்கே டைமர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, எஸ். இப்ப இந்த சிஓஏ எக்ஸாமை எழுதணும் நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆன்லைன் மினியா டீம் சார்பாக சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்றோம். இது 2024 ஆகஸ்ட் மாசம் நடைபெற வேண்டிய எக்ஸாம் அப்படின்றதுனால இது பழைய சிலபஸ் படி தான் அப்படியே நடக்குது அப்படின்றதுனால இந்த எக்ஸாம்லயே யாரெல்லாம் மாணவர்கள் சிஓஏ எக்ஸாம் முடிக்கலையோ முடிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அடுத்தது மறுபடியும் சிலபஸை மாத்துறாங்க. அந்த சிலபஸ் டைப் ரைட்டிங் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றதுனா ஆன்லைன்ல டைப் பண்ணி காட்டுறது மாதிரினா இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நிறைய இது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றதாங்க இருக்கு. பழைய ஃபார்மேட்ல இருக்கிறது இது ஒண்ணுதான். அதனால இந்த எக்ஸாமை ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஈஸியா நம்மளால கிளியர் பண்ண. ஏன்னா பழைய புது ஃபார்மேட்டுக்கு மாறும்போது சிலபஸ்லாம் நான் பார்த்தேன். இப்போ இருக்கிற சிலபஸ்ல இருந்து அப்படியே 2-3 யூனிட் புதுசாக ஆட் பண்றாங்க. அதுக்கடுத்து ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ்னா பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுல கம்மியா இருக்கு, பாதிக்கு பாதி இருக்கு அப்படின்னா புது சிலபஸ் படி பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் எழுதுறதுக்கான எக்ஸசைஸ் அப்படின்றது டபுள் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம இருக்கிறது எது ஈஸியா இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறது தான் நல்லது.
அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஆன்லைன் மீடியா டீம் சார்பாக சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது வெரி லோ பிரைஸ்ல நம்ம கனெக்ட் பண்றோம். பிரைவேட் கேண்டிடேட், நான் வந்து பிரைவேட்டா எழுதணும், ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போய் படிக்க முடியல, இன்ஸ்டியூஷன்ல வந்து அவங்க கேட்குற ஃபீஸ் என்னால் பே பண்ண முடியல, அவங்க கேட்குற 8,000 10,000 அப்படின்றது என்னால் பே பண்ண முடியல, எனக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் எப்படி போய் இந்த எக்ஸாமை எழுதலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்தா போதும், அதுக்கு ஒரு மினிமம் நாமினல் ப்ரைஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா என்னால் பே பண்ண முடியும் அப்படின்ற மாணவர்களுக்காண்டி தான் இந்த சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? நாங்கள் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறது 400 rupees. அந்த 400 rupeesக்கு நாங்கள் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? தியரி பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ கிளாஸஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். ப்ராக்டிக்கல் நோட் நீங்கள் எழுதுறதுக்கு தேவையான பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம். அவுட்புட்டுக்கான இமேஜஸ் கொடுத்துருவோம். இதை நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட் எழுதிட்டு அவுட்புட்டுக்கான பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னா அப்ளை பண்றதுக்கான வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்படியே நீங்களாவே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நீங்களாவே பே பண்ணிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாங்கள் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுறது 400 rupees. இதே நீங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு போய் நீங்கள் பே பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5,000க்கு மேலே தான் இருக்கும். நீங்கள் வேணால் நல்லா விசாரிச்சு பார்த்துக்கோங்க. 5,000க்கு மேலே தான் எல்லாருமே சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நாங்களே பே பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு புக்கு மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5,000க்கு மேலே தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறது மினிமம் 5,000 சொல்கிறேன். மேக்ஸிமம் வந்து 8,000 9,000 வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது எல்லாமே இல்லாமல் நீங்களாவே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். எங்களுடைய டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. லாஸ்ட் 3 இயராக பிரைவேட் கேண்டிடேட்டாக எழுதின மாணவர்கள் நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான வீடியோஸும் நான் வந்து பேக் சைடில் கடைசியாக நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பாஸ் பண்ணவங்களுடைய டீட்டெயில் அப்படின்றத நான் ஆட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறேங்க. சரி, இதுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதில் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்சுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் சிஓஏ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வர 21ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்னைக்கு 16, இன்னொரு 5 தினங்களில் நம்ம பேட்ச் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் நம்ம என்ன சொன்னோம்னா நெக்ஸ்ட் மந்த் 15 தேதிக்குள்ள எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கறது மாதிரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது கம்ப்ளீட்டா ப்ராக்டிக்கல் நோட் எல்லாமே அவுட்புட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறது 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம். ஓகேங்களா? சைட் பை சைடா நான் குரூப் 4 எக்ஸாம் கட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்குமா சார் அப்படின்றது கேட்டீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15க்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருவேன். அதாவது அப்ளை பண்ற டேட் முடியுது பாத்தீங்களா, அதுக்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டா நான் எல்லாமே கொடுத்துருவோம். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சைட் பை சைடா முடிக்கிறது தான், வேற ஒன்றும் ஆப்ஷனே கிடையாது. சரி, இந்த சர்டிபிகேட்டை கன்சிடர் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா 2024 லாஸ்ட் நடக்க வேண்டிய எக்ஸாமை தான் தூக்கிட்டு வந்து இப்ப நடத்துறாங்க. ஓகேங்களா? அப்ப இதை வந்து அவங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் செக்டருக்கே தெரியும் சிஓஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல கண்டக்டே பண்ணல. இப்ப இந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பா அது பேசும். அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நான் ஏற்கனவே வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன் சார், டைப் ரைட்டிங் முடிச்சிட்டேன், ரிசல்ட் வந்துருச்சு, ஆனா என்கிட்ட சர்டிபிகேட் இல்ல, என்னால இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுத முடியுமா சார்? லோ ஏ கிரேட்ல நான் முடிச்சிட்டேன், ஆனா சர்டிபிகேட் வரல, ரிசல்ட் நான் பார்த்துட்டேன் சார் அப்படின்னா ரிசல்ட் பார்த்ததுக்கான அந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்கு பாத்தீங்களா, ரிசல்ட் பார்த்தது, அதை நீங்க என்ன பண்ணணும்னா கிரீன் கலர் அட்டஸ்டட் வாங்கணும். ஓகேங்களா? கிரீன் கலர்ல அட்டஸ்டட் வாங்கிட்டு அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சிஓஏ எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த டவுட் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால இந்த வீடியோ பதிவுல இதை மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஓகேங்களா? அப்ப டைப் ரைட்டிங் லோயருக்கான சர்டிபிகேட் இருந்தாதான் இந்த எக்ஸாம் எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. எக்ஸாம்க்கான ரிசல்ட் வந்ததுக்கான அந்த ஷீட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல கிரீன் கலர் அட்டஸ்டட் வாங்கி கூட நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இந்த சிஓஏ சர்டிபிகேட் நம்மளால வாங்க முடியும். ஓகேங்களா? பிரைவேட்டா எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படின்றது கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஆன்லைன் மீடியா டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். அதை மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். மேலும் இது சம்பந்தமான கூடுதல் விவரங்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த 2 கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து நீங்க பேமெண்ட் கட்டும் போது ஜிபே, பேடிஎம், போன்பே இது 3லுமே பேமெண்ட் கட்டுறதுக்கான மொபைல் நம்பர்ஸ் அப்படின்றது நாங்க கீழே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுல நீங்க பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா
பேமெண்ட் கட்டினதுக்கான ப்ரூஃப், அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்களா, அந்த பேமெண்ட் கட்டினதுக்கான ப்ரூஃப் அனுப்பும் போது அதுல டிரான்சாக்ஷன் ஐடி வந்து ஷோ ஆகிற மாதிரி அனுப்பிவிடுங்க. அப்பதான் எந்த டைமிங் எந்த டேட்ல நீங்க பே பண்ணிருக்கீங்க அப்படின்றத நாங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அனுப்பிட்டு உங்களுடைய டீடைல், நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் டீடைல், கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்றத நீங்க அனுப்பிவிட்டுருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல தான் உங்களை நான் ஆட் பண்ணுவோம். அதுல தான் உங்களுக்கு எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. எப்படி அப்ளை பண்றதுக்கு வீடியோ கொடுத்துருவோம், தியரி பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வீடியோஸ் கொடுத்துருவோம், பிராக்டிகல் எழுதுறதுக்கு அப்டேட் கொடுத்துருவோம், ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவோம், சர்டிபிகேட் எப்போ வரும் அப்படின்றத அப்டேட் கொடுத்துருவோம். இது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இதை நீங்க யூஸ் பண்ணி இந்த சர்டிபிகேட்டை நீங்க வாங்கிக்கலாம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை மீட் பண்றேங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்கள்.